படம் நல்லா இருக்கு. சில தற்கொலைங்கெல்லாம் புடிச்சுக்கிட்டு படம் நல்லா இல்ல, படம் நல்லா இருக்குங்க. எப்பயுமே சில பேர் ஏதோ இதுல வந்து நல்லா இல்ல இந்த ரிவ்யூ கிளப்பணுங்கிறதுக்காண்டி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி லோகேஷ் இதுக்கு நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து இது பண்ண போயிட்டு லியோ பரவாயில்ல நல்லாவே இருக்கு. அது வேற சேனல், இது வேற சேனல். விஜய் ஃபேன்ஸ் இந்த படத்தை அடிக்கிறாங்க. ஏங்க நான் விஜய் ஃபேனுங்க, நான் பார்த்து நல்லா இருக்குங்கிறேன். நான் உண்மையிலே தலைவர் ரசிக்கிறேன். டிவிகே வாழ்க, டிவிகே தான் 2026 சிஎம் விஜய் தான். அவர் வந்து எல்லா படத்துக்கும் அவர் காமனா கொடுக்கறது நெகட்டிவா தான் கொடுப்பாரு. மேக்சிமம் அவர் ரிவ்யூவர் வந்து நெகட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு படம். சீரியஸாக சொல்லணும்னா ஃபேமிலியாக வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம். பசங்க ஃபேன்ஸ் ஓரியன்ட்டாக பார்த்தா லாஸ்ட்டு தான். ஆஸ் அ தளபதி ஃபேனாக சொல்கிறேன், உண்மையிலேயே படம் பயங்கரம். நல்லா தான் போகுது, நல்லா தான் டேக் ஓவர் ஆகிருக்கு. இவங்க சொன்னாங்க லேக் ஆகுது. எனக்கு ஒன்றும் லேக் அவ்வளோ பெருசாலாம் தெரியல, நல்லா தான் போகுது. ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. அந்த நிறையா ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், அப்புறமாட்டி ஓடிடியில் பார்த்துட்டு ஐயையோ தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். படம் பயங்கரம். படம் பெரிய படம் லேக் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுனா போகுது, ஆனால் தலைவருக்காண்டி பார்த்தா அது லேக் தெரியாது. ஆனால் நல்ல ஆக்டிங், நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் போகுது.